Hi, very good morning. Good morning, sir. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குட் மார்னிங் சார். வணக்கம். குட் மார்னிங் சார். வாழ்க வளமுடன். எஸ், வாழ்க வளமுடன் ஜியோஜி. இன்னைக்கு நம்ம எதை பேச போறோம் அப்படிங்கிற ஐடியா யாருக்காவது இருக்கா? என்ன சப்ஜெக்ட்? ஹாப்பி மார்னிங். எஸ், நித்யகுமாரி நேற்று வந்து கிளாஸ் அட்டன் பண்ணீங்களான்னு தெரியல. 8 மணிக்கு ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த கிளாஸில் வந்து நிறைய விஷயம் பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய 32 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பிரியப்பட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய சார் வணக்கம் சார். நான் நேற்று கொஞ்சம் டிராவல் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போனேன். அதனால தான் நல்லா அட்டென்ட் பண்ண முடியல. அப்படியா? ஜெயகுரி மேம்கிட்ட கன்வே பண்ணியிருந்தேன். ஆமா சார். ஓகேம்மா, ஓகே. நான் அப்புறம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணிக்கிறேங்க சார். கண்டிப்பாம்மா, அவங்கள்ட்ட பேசிட்டு நீங்கள் அந்த இதில். ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லையா? நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரியலைசேஷன், நம்ம வந்து உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்கணும். நம்ம யாரு, நம்ம எப்படி, நம்ம என்னவா இருக்கிறோம், நம்மளால என்ன முடியும், என்ன முடியாது, இந்த மாதிரி பல விஷயங்களும் நமக்கு வந்து நமக்குள்ளேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய செல்ஃபா நாம் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி நம்மளை அந்த புரிந்து நம்ம அதை தெளிவு இருந்துச்சுன்னா நம்மளால வந்து நம்மளை வந்து கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு சூழல்லையும் நம்மளை அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ள முடியும். அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சக்தி தான் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அல்லது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது. அதாவது ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படிங்கிறது நமக்குள்ள கேட்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் உங்கள்கிட்ட இருக்கணும்னா உங்களால எல்லாமே சாதிக்க முடியும். அந்த பதில் இருந்தா, அதை உணர்ந்தா, அதை வந்து உங்களால செய்ய முடிஞ்சா. ஏன்னா நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? நிறைய பேத்துக்கு அது தெரியாது. நிறைய பெரும் மனிதர்கள் உருவானதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து செல்ஃப் ரியலைசேஷன் வந்து பக்காவா ஒரு கட்டத்துல வந்து புரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் அவங்கனால அந்த இடத்துக்கு வர முடிஞ்சது, அந்த வெற்றியை வந்து அடைய முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த விஷயம் நமக்குள்ள நடக்கணும் அப்படின்னா நம்மளை வந்து யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெடிடேஷன் நம்ம ரெகுலரா வந்து இப்போ வந்து மார்னிங் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுக்கான மெடிடேஷன் பண்ணலாம். நம்மளுடைய இதுக்கப்புறமா நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க, அதுக்கு டைம் எடுக்கும். இருந்தாலும் நாம வந்து நம்மளோட மெடிடேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் யர் ஐஸ். உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வைத்து உங்களுடைய கால்களை நிலத்தோடு பதித்து உங்களுடைய ஒரு சுவாச காற்றையும் கவனித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சுவாச காற்றிலும் உங்களுடைய உடலும் மனமும் மிக ஆரோக்கியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது.
உங்களுடைய உடல் படமும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு சுவாச காற்றிலும் மிக ஆரோக்கியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகில் நான் யார், நான் எதற்காக பிறந்தேன், எதற்காக வளர்ந்தேன், எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன என்னுடைய ஸ்கில், நான் எதை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், எனக்குள் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை நான் உணரக்கூடியவனாக இருக்கிறேன், என்னுள் எதெல்லாம் இல்லை, நான் எங்கெல்லாம் குறைவாக இருக்கிறேன், எங்க நிறைவாக இருக்கிறேன் என்று உணரக்கூடியவராக நான் இருக்கிறேன். என்னுடைய உடலும் மனமும் என்னை முழுமையாக புரிந்து கொண்டதாக இருக்கிறது. என்னுடைய மனமானது என்னுடைய அறிவையும் என்னுடைய நாலேஜையும் என்னுடைய டெக்னிக்கல் ஸ்கில்லையும் அனைத்தையும் உணர்ந்ததாக இருக்கிறது. ஐ அக்செப்ட் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி. நான் இந்த உலகை புரிந்தவனாக இருக்கிறேன், மற்றவர்களை அறிந்தவனாக இருக்கிறேன், அதை எப்படி ஃபோக்கஸ் செய்ய வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும்ங்கிற சிந்தனை இருக்கக்கூடியவராக இருக்கிறேன். ஐ அக்செப்ட் ஆல் கம்ப்ளீட்லி. நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ என்னை நான் உணராமல் நான் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறேன். ஐ ஃபர்கிவ் கம்ப்ளீட்லி. நான் எப்பொழுது என்னை நான் உணர்ந்தனோ அன்று முதல் என்னை நான் மிக விரும்பக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஐ லவ் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி. ஒரு ஒரு கட்டத்திலையும் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்ததுக்கு காரணமாக நான் என்னுள் யார் என்பதை உணர்ந்து என்னுள் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தமைக்காக, அந்த பிரபஞ்ச சக்திக்கு, அந்த கடவுளுக்கு, அந்த காட்க்கு, அதே மாதிரி எனக்கு என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ மை காட், தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். ஸ்லோலி ஓப்பன் யுவர் ஐஸ். உங்கள் கைகளை எடுத்து உடல் முழுதும் தேய்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய அந்த செல்ஃப் எனர்ஜியை முழுமையாக உங்கள் அனுபவிங்க. ஃபீல் தி எனர்ஜி இன் யுவர் பாடி. ஓகே. Very good morning, sir. எஸ், வெரி குட் மார்னிங். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேசக்கூடிய அந்த நம்மை நாம் அறிதல், நம்மை நாம் உணர்தல், அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பொதுவாக இந்த மக்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் யார், ஹூ ஆர் யூ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னார் இன்னாருடைய மகன், இன்னார் இன்னாருடைய மகள் அப்படின்னு சொல்லுவோம். இதானே உண்மை? நீங்கள் யாருன்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நம்ம யாருக்கு பிறந்தோங்கிறதான் சொல்லுவோம் தவிர, நீங்கள் யார் அப்படின்னா நான் யார் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணுங்கிறதே நமக்கு தெரியாது. நாம் யார், நமக்குள் என்ன இருக்கிறது, நான் என்னவாக இருக்கிறேன், என்னால் என்னெல்லாம் முடியும், எதையெல்லாம் என்னால் வெல்ல முடியும், நான் எதுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத, என்னோட ஸ்கில் என்ன அப்படிங்கிறத உணரணும். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் புரிஞ்சுட்டேன். ஒரு காலத்தில் ஏதோ சம்திங் எனர்ஜி என்னை தள்ளுச்சு. என்ன தள்ளுச்சுன்னா, நீ இதை செய்யாத, நல்ல டெய்லி ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு கடை, நல்ல ஒரு கிளினிக், எப்படி ஒரு 3,000-4,000 ரூபா 5,000 ரூபா டெய்லி சாலிடா வீடு தேடி வந்துடும். அந்த மாதிரி ஒரு டாக்டர், பிஸியாக தான் இருப்போம், நல்ல ஃபீஸ் வாங்குவேன். அதே மாதிரி எப்பவும் பேஷண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் 2 ஷாப்பு, அது இது
இயற்கை உணவு அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணியிருந்தோம். ஸோ இயற்கை உணவில் வந்து எல்லாரும் என்ன விற்பாங்க? கீரைப்பொடி, அந்த மாதிரி ஒரு பேசிக்கான இந்தியன் ப்ராடக்ட் தான் விற்பாங்க இல்லையா? நம்ம ஷாப்பில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இம்போர்ட்டட். ரொம்பவுமே வந்து காஸ்ட்லி அப்படிங்கிறத விட குவாலிட்டியான பொருட்கள். அதாவது சாதாரணமாக ஒரு குங்குமப்பூ விற்கிறத விட நம்ம கடையில் என்னன்னா, நீங்கள் வந்து 50 ரூபாய்க்கும் குங்குமப்பூ வாங்க முடியும். அதே 1 கிராம் வந்து 1500 ரூபாய்க்கும் வாங்க முடியும். ஸோ எல்லா பிராண்டுமே இருக்கும். இன்டர்நேஷ்னல் பிராண்டு இருக்கும், அதே டைமில் வந்து லோ பிராண்டு இருக்கும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு முருங்கைப்பூ பொடி வாங்குறீங்க அப்படின்னா அதில் இன்டர்நேஷ்னல் பிராண்டில் இருக்கிற ஒரு பொடி இருக்கும், இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பொருளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். ஸோ அதனால் வந்து நம்ம யுனிக்னஸ் நம்ம கடையில் வந்து ஒரு சாதாரண நீங்கள் வந்து ஒரு ஃபேர் லவ்லியோ இல்லைன்னா வீக்கோ டர்மரிக்கோ முகத்துக்கு போட வாங்குறீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் பயங்கரமாக ஃபேமஸான ஒரு பிராண்ட் ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட இருக்கு. சைடு எஃபெக்ட் இல்லாத ஹெர்பல் பாருங்க, எங்கே கிடைக்குமா உங்களுக்கு? இன்றைக்கும் கோயம்புத்தூரில் நம்ம ஷாப் எப்போ க்ளோஸ் பண்ணோமோ அதோட அந்த மெட்டீரியல், அந்த பொருள் கிடைக்காம போயிடுச்சு. இல்லை, யாருமே இல்லை. எனக்கு எப்பவுமே கால் வந்துட்டே இருக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்காக. இப்போ என்னை கூப்பிடுவாங்க. நான் இப்போ கொடுத்து 5 வருஷம் ஆக போகுது. இந்த 5 வருஷமா என்னை கால் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பொருளுக்காக. ஸோ அப்போ எப்பேற்பட்ட பொருள் வித்திருப்போன்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆள், ஏதோ ஒரு தாட்டு ஒருத்தர் வந்து காதுக்குள்ள சொல்லிட்டே இருக்கிறார், நீ இதை செய்யக்கூடாது, நிறுத்திடு, இதை செய்யக்கூடாது, நீ நிறுத்திடு, இது உன் தொழில் இல்லை, நீ இது பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் காதுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறார், தூங்கவே விட மாட்டேங்கிறார். அதனால அதெல்லாம் வாஷ் அவுட், எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அதுக்கான ஒரு சான்ஸும் கிடைச்சது, வேற ஒரு இதுவும் கிடைச்சது. அங்கே போய் தான் நிறைய லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, எங்கேயோ ஒரு விஷயம் கொண்டு வந்து என்னை இங்கே விட்டுருக்குது. அது மட்டும் இல்லை, கிளினிக் சக்ஸஸ், என்னோட லைஃபோட சக்ஸஸ் என்னன்னா, நான் நல்லா பேசுவேன், நல்லா என்னால் எந்த சப்ஜெக்டையும் எதையும் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணவோ பேசவோ அவங்களுக்கு புரிய வைக்கவோ அந்த பேஷண்ட்டை கிளியர் பண்ணவோ எல்லாமே தெரியும். சைக்காலஜிக்கலாக ஃபஸ்ட்டு அந்த குடும்பத்தை சரிப்படுத்திடும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அப்போ எனக்குள் நான் யார் அப்படிங்கிறத வந்து அந்த பிரபஞ்சம் தான் டிசைட் பண்ணுச்சா, ஆனால் நான் டிசைட் பண்ணல. ஒரு டைமுமே நீ எங்கே இருக்கணுங்கிறத வந்து பிரபஞ்சம் தான் டிசைட் பண்ணுச்சு. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. நான் என்னை உணர்ந்தேங்கிறது தான் உண்மை. நான் ஆயுர்வேதா படிக்க போகிறேன். எப்படி படிக்க போகிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னால் வந்து ஒரு கண்டினியூவாக இதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஒன்று வந்து காதில் சொல்லிகிட்டே இருக்கு. நைட்டு தூங்கும்போது நிறைய கனவுகள், ஒரு பெஞ்சு, அதில் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, என் கூட ஒரு கருப்பாக வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு, அது என் கூட பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. இப்படி வந்து தொடர்ந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் ஒருத்தர் வந்து டக்குன்னு என் கையில் ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு போயிட்டார். அது யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் தான். ஸோ பட் அவர் இன்ன வரைக்கும் எதுவுமே படிக்கலை, எதுவுமே தெரியாது அவருக்கு. மருத்துவம்னா என்னன்னே தெரியாது. ஒரு நபர் திடீர்னு வந்தார், கையில் ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அது அவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்தாருன்னா, அவர் அதில் ஜாயின் பண்ணுறக்காக இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்க வந்தவர் கன்ஃபியூஸ் ஆகி இதை கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் அந்த அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் அங்கே போகவே இல்லை. ஆனால் நான் போனது நான். அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன எங்கேயோ எங்கேயோ எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்குது. இந்த அறிதல், நாம் அறிதல், நாம் பிரபஞ்சத்தை நோக்கி பயணித்தல் அப்படிங்கிற விஷயம் நான் எப்படி அது படிச்சேங்கிறதே எனக்கே தெரியாது. ஏன்னா எந்த ஒரு நாள் முன்னாடி வரைக்குமே எனக்கு எந்த அறிவும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, இந்த மாதிரி ஆயுர்வேதிக் கற்றுக்கலாம், நம்ம வந்து அங்கே போனால் இது சர்டிஃபைடாக மாறலாம், அங்கே ஒரு கிளாஸ் நடக்குது, இது எதுவுமே எனக்கு தெரியாது. இதெல்லாம் பக்கா உண்மை, என் லைஃப்பில் நடந்தது.
ஆனா அது எல்லாமே கத்துட்டேன். அதுல தெராபிஸ்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல முடிச்சேன். அதுக்கப்புறமா வந்து DASM அப்படிங்கிற நம்மளுடைய பிஎஸ்எஸ்ல சர்டிஃபைடு. ஸோ அந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த DASM இருந்தாலே வந்து வேர்ல்டில் எங்கே வேணாலும் போய் கிளினிக் வச்சுக்கலாம், மசாஜ் சென்டர் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு இந்த டிகிரி இருந்தால் போதும். ஸோ அதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வேணா துபாயில் போய் நான் ஒரு சொந்தமாக கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த குவாலிஃபைடாக சேஞ்ச் ஆனேன். பட் இந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, எனக்குள் ஏதோ சம்திங் இருக்கு, அப்பப்போ என்கிட்ட வந்து பேசுது. அதுதான் இன்னைக்கு இங்கே வந்து உட்கார வச்சுது. இதை வந்து நீ செய்யுன்னு சொல்லுச்சு. ஸோ நீ இங்கே இருக்கக்கூடிய ஆள் இல்லை, நீ இதை நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள். கிளினிக்லேயே வந்து மசாஜோட எல்லா செட்டப்பும் இருக்குது. அப்போ எப்பேற்பட்ட கிளினிக்காக இருக்குன்னு பாருங்க. பெருசு நீளமாக இருக்கும் கடைசி வரைக்கும். நிறைய வாடகையும் குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த லாஸ்ட்ல மசாஜ், அதுக்கப்புறம் கிளினிக்கு கன்சல்டிங் ரூம், அதுக்கு முன்னாடி இயற்கை உணவு ஸ்டாஃபும் நிறைய பேர் இருப்பாங்க. பேக்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கூட்டம் இருக்கும், என்னை பார்க்கறக்கு வெயிட்டிங்கில் இருப்பாங்க, கியூ நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு பஜார் மாதிரி இருக்கணும் வைங்களேன். அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த ஆள் ஒரு நாளில் தூக்கி கொடுத்துட்டு வந்தேன். எங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு சொன்னாங்க, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா, உனக்கு தலையில அறிவு இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கேட்டவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பாலாவோட நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது ஆலோசனை பண்ணுறாங்க. என்னதான் இவன் பண்ணுறான்னு எங்களுக்கு புரியல, இவன் என்ன யார் அப்படின்னு யாருக்குமே புரியல. ஸோ அந்த பயணம் தான். எஸ்மா வாயை கொள்ள முடியும். அந்த பயணம் வந்து பிரபஞ்சத்தை நோக்கி, பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அது மாதிரி. அப்போ உன்னை நீ உணரணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை நீங்க விடணும். அந்த பற்றற்ற நிலையில் நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும். நாம இந்த உலகம் பூரா நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி தான். இன்னாரோட இன்னாரோட மகன் மகள் இல்லைன்னா இந்த சூழலுக்கு எப்படி வாழ்றதுன்னு அதான் சொல்றேன். சூழல் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா என்னால இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? ஏன்னா சூழல் ஒரு யதார்த்தம்ங்கிறது அதுதானே. நீ நல்லா இருக்கிற, ஸ்கோடா கார் வச்சிருக்கிற, பில்டிங் சொந்தமா இருக்கு, 2 வீடு வாடகை விட்டுருக்கிற, வருமானம் வருது, பசங்க தான் 2 பேரும், நல்லா சம்பாதிக்கிற, அறிவு இல்லைன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? எதுக்காக நீ ஓடுறேன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்டாங்க. இது வந்து சூழல். இதற்காகவே நம்ம வாழ்றது, இந்த உலகத்துக்காகவே வாழ்றது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து பெருசா மாறாது, பெருசா சேஞ்சஸ் கொடுக்காது. ஆனா இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழக்கூடியவர்களாக இருந்தால் நம்மளோட வாழ்க்கை வந்து பிரபஞ்சம் டிசைட் பண்ணும். ஸோ அந்த அந்த டிசிஷனை, அந்த இடத்த தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் இந்த பூமியில் நிறைய பேர் வருவார்கள் ஒரு அழிவு ஏற்படுவதற்கு முன்னாடி. அந்த மாதிரி ஒரு அறிகுறி தான் நானும் நினைக்கிறேன். இந்த பூமியோட அழிவோட அறிகுறி தான் நானும் நினைக்கிறேன். அதனாலதான் இங்க வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் போல. ஏன்னா தன்னை அறிந்தவர்கள், தன்னை உணர்ந்தவர்கள், பிரபஞ்சத்தை உணர்ந்தவர்கள் நிறைய நபர்கள் உருவாவார்கள் இந்த பூமியில். நிறைய போதகர்கள், மக்களுக்கு வந்து நல் வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த பூமியில் நிறைய நபர்கள் உருவாவார்கள். அது எந்த காலமாக இருக்கும் என்றால் இந்த பூமி அழிவதற்கு முன்னாடி. ஏன்னா அது வரைக்கும் வந்தவர்கள் யாருன்னா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ். அவங்க வருவாங்க, மெசஞ்சர்ஸ். அவங்க வருவாங்க, ஒரு விஷயத்த ஆழமா சொல்லுவாங்க, பல 100 1000 ஆண்டுகள் ஒரே விஷயத்த சொல்லிட்டு அவங்க போவாங்க. பட் அது இல்லாம ஒரு காலம் வருகிறது. அந்த காலம் வந்து இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து இந்த மக்களை திருத்துவதற்காக, மக்கள் மனதை மாற்றுவதற்காக, பிரபஞ்ச சக்தியை உணர்வதற்காக பேசக்கூடியவர்கள் நிறைய நபர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது.
ஸோ அந்த அடிப்படையும் இங்கே நடந்துட்டு இருக்குதோ அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகமான. என்னன்னா யாரும் பெருசால நான் எப்பவும் ஃபீல் பண்றது கிடையாது. நான் என்ன வந்து முன்னாடி கொண்டு வரவும் மாட்டேன். எல்லா டிசைடும் அங்கே இருக்குது. அந்த பிரபஞ்சம் தான் நம்மளை சரிப்படுத்தும். பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் நம்மளோட வாழ்க்கை வந்து நடந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்மளோட சிந்தனைகள், நம்மளுடைய தாட்ஸ், அதுதான் வந்து நம்மளை யாரு அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுது. நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருக்குது? 24 ஹவர்ஸும் வித்தியாசமான விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டே இருக்கு. உண்மையிலே நம்ம வந்து ஒரு கட்டத்துல சிந்திக்காம இருக்கிறோமா? நம்மளோட சிந்தனைகள் வந்து இல்லாம இருக்குதா அப்படின்னா இல்ல. எப்பவுமே நம்ம வந்து சிந்திக்கக்கூடியவர்களாகவே இருந்துட்டே இருக்கிறோம். நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா ஒரு 12 மணி நேரம் கண்ணை முழிச்சு சிந்திக்கிறோம். 14 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 10 மணி நேரம் தூங்கிட்டு கனவுகளாக நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். கனவுகள், சிந்தனைகள், ஏதாவதெல்லாம் தோணல்கள், உணர்வுகள், இதெல்லாமே வந்து நம்மளுடைய உறக்கத்தின் பொழுது நமக்கு கனவுகளாக காண்பிக்கப்பட்டு தான் இருக்கு. அப்போ நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய சிந்தனைகள் ஒரு இல்லாம நம்ம இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய சுவாசம் எப்படியோ அதுதான் உங்களுடைய சிந்தனையும். அந்த சிந்தனை, உங்களோட தாட்ஸ் வந்து எப்பவுமே வந்து இருக்கிறனால தான் நீங்க உயிரோட இருக்கிறீங்க அப்படிங்கிறதே உணரப்படுது. நமக்கு சிந்தனை இல்லைன்னா நம்ம மரணிச்சிடும். எப்படி நமக்கு சுவாச காற்று இல்லைன்னா நம்ம மரணத்தை சந்திக்கணுமோ, அதே மாதிரி நமக்கு சிந்தனை இல்லைன்னா நம்ம மரணத்தை தழுவி விட்டோம் தான் அர்த்தம். பாருங்க, எனக்கு எந்த ஞாபகமே இல்லாம, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நான் வந்து இருந்தேன் அப்படின்னா நீங்க கம்ப்ளீட்டா மெய் மறந்து தூங்கியிருப்பீங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன அந்த இடத்த சொல்றோம் அப்படின்னா மரணத்தினுடைய ஒரு சிறு ட்ரையல், ஒரு ஒத்திகை தான் உறக்கம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மரணத்தோட ஒத்திகையை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு சிந்தனை இல்லை. உங்களுடைய நினைவுகள் திரும்ப உள்ள வரும் பொழுது, உங்களுடைய அந்த ஆன்மா வந்து உங்களுக்குள்ளார திரும்ப வரும்போது, இந்த பூமியை சந்திக்கிறதுக்கு நீங்க தயாராகும் பொழுது கனவு எப்ப வரும்னு யாருக்கா தெரியுமா? கனவு எப்ப வருங்க? ஒரு ஸ்மால் சீக்ரெட். நீங்க உயிர் தெழுறும் போது, அதாவது அந்த சிறு மரணத்திலிருந்து திரும்ப உங்களுக்கு அந்த உயிர் கொடுக்கப்படும் பொழுது, அந்த ஒரு இன்பிட்வீன் கேப்ல தான் கனவுகள் உருவாகும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் இது வந்து இதுதான் ரியாலிட்டி. கனவுகள் வந்து எப்போ உருவாகும் அப்படின்னா நம்ம எப்போ வந்து விழிப்புணர்வுக்கு வரமோ அதுக்கும் ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் முன்னாடி நம்மளுடைய மனசு கனவு காண ஆரம்பிக்கும். உங்க நினைவு முழுசா இங்க திரும்பி வந்துருச்சுன்னா உங்களோட கனவு கண்டினியூ ஆகும். நீங்க கண்ணை திறந்துட்டீங்கன்னா கனவு கட் ஆயிரும், எல்லாமே மறந்துடும். அப்ப என்னன்னா இத இன்னும் கொஞ்சம் டெப்தா போற சில விஷயங்கள் வந்து இருக்கு. அந்த கிளாஸஸ்ல வந்து இன்னும் நான் தெளிவா இதை பத்தி பேசியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்ம என்ன மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது, நம்மளோட இந்த உலகமும் அந்த உலகமும் எப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சிலர் வந்து உங்க யூடியூப் சேனல்ல போய் அதை பார்த்துங்க. ஏன்னா இதுலேருந்து சப்ஜெக்ட்ல மாறி போயிடும். அதனாலதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நம்ம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எமோஷனலான ஃபீலிங்ஸை நம்ம வந்து உணரணும். அந்த ஃபீலிங்ஸ் வந்து நம்மளை வந்து சரிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நமக்குள்ள வந்து நம்மளை பத்திய ஒரு எமோஷனல், ஒரு உள் உணர்வு நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க, நமக்குள்ள என்ன இருக்குது, நம்ம என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, நம்ம என்னவாக இருக்கிறோம், நம்ம வந்து யாருக்கு என்ன சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோங்கிறது நமக்கு உள்ள நம்ம ஜஸ்ட் ஃபீலாவது பண்ணணும். அப்பதான் நம்ம யாருங்கிறது நம்மளால உணர முடியும். அப்ப நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வை நம்ம உணரணும். அப்படிங்கும்போது அந்த உணர்வு எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சார்ந்ததாக இருக்கும் இல்லையா? நான் வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா நான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். என்னை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என் மைண்ட் வந்து ரிலாக்ஸா, நான் அமைதியா இருக்கணும். அப்பதான் எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம்.
நான் ரொம்ப மகிழ்ச்சியா குதூகலமா இருக்கணும்னா என்ன குடும்பத்தோட இருக்கணும். அப்பதான் எனக்கு வந்து அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். பாத்தீங்களா? உங்களை உணர்வதற்கு உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய சமாதானமும் உங்களோட மகிழ்ச்சியும் உங்களுக்கு அவசியம். அப்போ நம்மளுடைய அந்த ரியலைசேஷன், நான் யாரு, நான் எங்க இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு குழந்தைக்கு தகப்பனா இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? அந்த மகிழ்ச்சி வந்து அந்த சந்தோஷம் உங்களுடைய படைப்போட அர்த்தமாக இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் நம்ம உணரும் போது, அந்த ரியலைசேஷன் வரும் பொழுது, நமக்குள்ள இருக்கிற அந்த நம்மளுடைய எமோஷனலை நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் நம்மளோட பிரெயின்ல நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன், ஒரு ட்ரிகர் ஏற்படுது. அந்த ட்ரிகர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய செயல்பாட்டையும் நம்மளோட பிஹேவியரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக மாறுகிறது. நம்ம அந்த மாதிரி அந்த ட்ரிகர் ஆகும் பொழுது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த செயல்பாடு, நம்ம மனதில் இருக்கக்கூடிய செயல்பாடு நம்மளை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக மாறுகிறது. அந்த கண்ட்ரோல் வரும் பொழுது நம்மளை உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம உணரும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் பாசிட்டிவை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. நெகட்டிவான விஷயங்களை வந்து நம்மளால தவிர்க்க முடியுது. இது வந்து தப்பு, நீ இது செய்யாத, வாழ்க வளமுடன், இதை செய்யாத, இது வந்து நீ செய்யற தப்பு அப்படின்னு நம்மளால உணர முடியுது. இதை செய்யும் போது இந்த இடத்துக்கு நீ வருவ, நீ வந்து இதை மிஸ் பண்ணாத அப்படின்னு நம்மளை வந்து போதிக்கக்கூடியதாக மாறுகிறது. அதுதான் சொன்னேன், என் லைஃப்ல நான் உள் உணர்வுகளை தான் மதிச்சேன் தவிர என்னோட வெளிப்புற உணர்வுகளை நான் மதிக்கவில்லை. அதனாலதான் இந்த சூழல் என்னை அசிங்கப்படுத்தியது. இந்த சூழல் வந்து என்னை கேவலப்படுத்தியது. என்னுடைய உள் உணர்வு என்னை மாற்றியது. என்னுடைய உள் உணர்வு என்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்தது. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்க உங்களை உள்ளிருந்து உணரலைன்னா, உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை நீங்க உணரலைன்னா உங்களால இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த பயணத்தை வெற்றிகரமாக மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம எல்லாமே டிராவலர்ஸ். நம்ம இங்க ஒரு கெஸ்ட், ஒரு லாட்ஜில் வந்து தங்கி இருக்கிறோம். ஸோ அந்த லாட்ஜில் வந்து தங்கிட்டு டைமிங் முடிஞ்சோடனே நம்ம கிளம்பி போகிறோம். அதுக்கு உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளை உணரணும் இல்லையா? எஸ்ஆர். அப்போ நீங்க வேறு, இந்த கெஸ்ட் ரூம் வேற. இந்த கெஸ்ட் ரூம் தான் இந்த உலகம். இந்த கெஸ்ட் ரூமை சுத்தி இருக்கிறது தான் சூழல். ஆனா வி ஆர் ஃப்ரம் அதர் பிளேஸ். நம்ம வந்து வேற இடத்துல இருந்து, பிரபஞ்சத்திலிருந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தி. ஸோ அதை நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க உணரும் பொழுது, அந்த நிகழ்வு உங்களுக்குள்ளார வரும் பொழுது நீங்க உங்களை நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அந்த உணர்வுகள் வந்து உங்களோட ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸுக்கு யாரெல்லாம் தன்னில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஒளியை உணர்கிறார்களோ, அந்த உணர்வை உணர்ந்தவர்கள் மகான்கள். அவர்கள் தான் லீடர்ஸ். இந்த உலகத்துல நிறைய விஷயத்த, ஒரு காந்திஜி ஆகட்டும், நேதாஜி ஆகட்டும், சுபாஷ் சந்திர போஸ் ஆகட்டும், இல்லை வந்து இந்த நிறைய விஷயத்த போதித்த சில மதம் சார்ந்த நபர்களாகட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுடைய சொந்த கருத்தை சொல்லலாம். அவங்களுக்குள்ளார ஒரு சம்திங் ஏற்படுது. அந்த சம்திங் சில விஷயங்களை அவர்களுடைய அறிவுக்கு கொடுக்கிறது. அப்ப அவங்க எதை மதிக்கிறாங்க அப்படின்னா, வெளியே வரக்கூடிய அந்த உணர்வுகள் அல்ல, உள்ளே அவர்களுக்குள்ளார் தோன்றிய விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க இல்லையா? பெரியார் இவ்வளவு பெரிய சீர்திருத்தத்தை பண்ணார் அப்படின்னா அவரோட அந்த தைரியம் எங்கிருந்து வந்திருக்கும்? எதனால் அவ்வளோ டேலண்டா அதை வந்து செய்ய முடிஞ்சது? அவருடைய உள்ளே தோன்றிய அந்த உணர்வை முழுமையாக வெளிப்படுத்தினார். அதுதான் விஷயம். 100% அவருக்குள்ள இருந்து அதை வெளியே கொண்டு வந்துட்டார்.
ஸோ அதனால அந்த புரட்சியை அந்த நிகழ்வை அவர்னால செய்ய முடிஞ்சது. அது மாதிரி தான் நான் இதையெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்கெல்லாம் போய் பெரியார் ஆக முடியாது. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்கலாம் இல்லையா? உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற கூடிய நீங்க யாருன்னே உங்களுக்கே தெரியாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கலாம் இல்லையா? அந்த சேஞ்சஸை நமக்குள்ள கொண்டு வரலாம்ல. இந்த ஒளியை நம்ம உணர்ந்தோம்னா நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள வரும். ஏன்னா ஒரு இம்பாக்ட் உங்களுக்குள்ள உருவாகுது இல்லையா? அது உங்களை சேஞ்ச் பண்ணும். எப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் கெட்டவங்களாகவே பார்க்கும் பொழுது, எல்லாரும் நமக்கு தவறானவர்களாகவே நமக்கு புரியும் பொழுது, நம்ம எல்லாத்தையுமே தப்பா உணரும் பொழுது, இந்த உலகமே நமக்கு தப்பா தான் இருக்கும், மோசமானதா தான் இருக்கும், கெட்டவங்களா தான் இருப்பாங்க. நமக்கு எதுவுமே செய்யாதவர்களாகத்தான் இந்த உலகமே இருக்கும். அதே இடத்துல அதே சூழல்ல நம்மை நாம் உணரும் பொழுது, ஏன்னா நமக்குள்ள எந்த கெட்டதுமே இல்லை, எந்த ஒரு கெட்ட செயலுமே நமக்குள்ள தோன்றதில்லை. ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே நல் மனிதர்களாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நீங்க சிந்திக்கிறது நல்லது, நீங்க பார்க்கறது நல்லது, உங்க பார்வையில் இருக்கிற நன்மை அடுத்த கெட்ட மனிதர் கூட நல் மனிதராக மாற ஆரம்பிக்கிறார். கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட உங்களை பார்த்தா உங்களுக்கு அவர்கள் உபயோகப்படக்கூடியவர்களாக மாறுறாங்க. இதுதான் மிராக்கிள் அப்படின்னு சொல்றது. நமக்கு ஏன் நம்ம வாழ்க்கை சுபிக்ஷமா மாறுது அப்படின்னா, நம்ம உள்ள அந்த ஒளியை உணர்ந்திருக்கிறோம்னு அர்த்தம். ஸோ நமக்குள்ள அந்த நல்ல ஒளி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் எங்கெல்லாம் போய் படுதோ அங்கெல்லாம் நன்மை தான் இருக்கும். அப்ப நம்ம ஒரு கருப்பா, ஒரு டார்க்கா, மோசமான ஒரு மனநிலைய உங்களுக்குள்ள நீங்க வச்சிருந்தீங்கன்னா, நீங்க வெளியே எப்படி அந்த ஒளியை பரப்ப முடியும்? அந்த ஒளி எப்படி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக மாறும்? ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளியை நீங்க கருப்பா வச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளியே மோசமானதாக இருக்கு. அப்ப எப்படி நம்மளோட அந்த ஒளி வெளியே போய் பிரகாசமாக மாறி மற்ற மனிதர்களையும் இந்த உலகத்தையும் தொட்டு நமக்கு நல்லதா அது பிரதிபலிக்கும்? நடக்காது இல்லையா? அப்ப நமக்கு உள்ள நம்ம சரியாகும், நம்ம இன்னர்ல நம்ம ரெடியாகும். அப்ப இன்னர்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை, அந்த சூழலை, அந்த மனநிலைய, அந்த எண்ணங்களை, அந்த சிந்தனைய நம்ம சரி பண்ணும்போது, நம்மளோட எண்ணங்கள் அந்த தூய்மை தன்மை வரும் பொழுது, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம அடையும் போது, ஏன்னா கெட்டது நினைக்க 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 என்ன நடக்குது அப்படின்னா, உங்களை சுத்தி கெட்ட நபர்கள், விரோதிகள் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் தகர்த்துட்டு நீங்க வாழ்க்கையில உச்சத்தை அடையணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னா, நீங்க மாறணும். நீங்க அந்த உள்ள இருக்கிற அந்த ஒளிய, சரியான அந்த ஜோதியை நீங்க சரியான முறையில பாதுகாக்கும், வெளிப்படுத்தும். அப்பதான் அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த பிரகாசம் நம்மளை சுத்தி இருக்கவங்கள போய் நமக்கு போய் சேரும். அப்போ நம்ம நம்ம யாருங்கிறத செல்ஃபா நம்ம தெரியும். செல்ஃப் அவேர்னஸ், நமக்குள்ள நம்மளை பற்றிய ஒரு அறிதல், ஒரு புரிதல் நமக்குள்ள வரணும். ஓ ஆம் ஐ, வாட் ஐ ஆம், வாட் கேன் ஐ ஆம், என்னால என்னெல்லாம் முடியும், நான் என்னவாக இருக்கிறேன், என்னெல்லாம் நான் செய்யக்கூடியவனாக இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, வாட் ஐ ஆம், நான் என்னவா இருக்கிறேன், எனக்குள்ள என்னெல்லாம் இருக்கு. நீங்க ஒரு செகண்ட் எல்லாத்தையும் நிறுத்திட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். நீங்க இந்த மக்களுக்கு, இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு, இந்த உங்களோட வீட்டுக்கு, உங்களுடைய சம்பாத்தியத்திற்கு, உங்களோட தொழிலுக்கு நீங்க என்னவாக இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சிந்திச்சு பாருங்களேன். உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க, உங்க கணவனுக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க. ஏன்னா பல தடவை உங்க கணவன் மனைவி கிட்ட உங்கள்கிட்ட பிரச்சனை வந்திருக்கும், சங்கடங்கள் வந்திருக்கும், கோபம் வந்திருக்கும், பேசியிருப்பீங்க. ஒரு நிமிஷம் நம்ம குழந்தைகள்கிட்ட நீங்க என்னென்னலாம் பேசியிருப்பீங்க?
நல்ல பேரண்டிங் அப்படின்னா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? எப்போ நீங்க உங்க அப்பா அம்மா உங்களுக்கு இப்படியெல்லாம் இருந்தா நல்ல பேரண்டா இருந்திருப்பாங்கன்னு நீங்க சிந்திக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ, அதுவாக உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து குட் பேரண்ட். அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருந்த ஒரு பேரண்டை உங்களுடைய குழந்தைக்கு நீங்க கொடுக்கணும். ஏன்னா எங்க அப்பா இப்படி எல்லாம் இருந்தா பரவாயில்ல, நல்லா இருந்திருக்கும், சூப்பரா இருந்திருக்கும், இந்த மாதிரி வந்து என்னை வளர்த்தி இருந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்திருந்தா பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா? இந்த தோணலை, இந்த சிந்தனைய, இந்த மனநிலைய, அந்த செயலை, அதை வந்து நீங்க அச்சீவ் பண்ணுங்க. அதை வந்து உங்க குழந்தைக்கு கொடுங்க. ஏன்னா எத்தனையோ தடவை வந்து ஒரு சைக்கிளுக்கு, ஒரு பலூனுக்கு நீங்க ஏங்கி இருப்பீங்க இல்லையா? அந்த ஏக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்கணும். ஆக்சுவலா அப்படிதான், உண்மையிலே நீங்க எல்லாம் அப்படிதான். ரியலா நீங்க எல்லாம் ஓடுறது, உழைக்கிறது, கஷ்டப்படுறது எல்லாமே அதுக்கு தான். நீங்க அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நல்ல பேரண்டா இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு கான்வென்ட்ல படிக்க முடியல, உங்க குழந்தைகளை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறீங்க. பாத்தீங்களா? குட் பேரண்டிங். குட் பேரண்டிங். இதே மாதிரி தான் பிஹேவியர்லையும். நீங்க எப்போ உங்க அப்பா உங்களோட எப்படி இருக்கணும்னு நினைச்சீங்களோ அது மாதிரி உங்க குழந்தைகிட்ட நீங்க இருங்க. இதான் குட் பேரண்டிங். இதே மாதிரி தான் நீங்க ஒரு ஒரு இடத்துலையும், நீங்க ஒரு கஸ்டமரா இருக்கிறீங்க, ஒரு பர்ச்சேஸா இருக்கீங்க, ஒரு பையரா இருக்கீங்கன்னா, நீங்க விற்கும் போது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவா நீங்க மாறுங்க. அதே மாதிரி மற்ற மனிதர்கள்ட்ட நம்ம பழகும் பொழுதும் நம்ம கிட்ட இந்த மனுஷன் எப்படி பழகணும் நீங்க சிந்திக்கிறீங்களோ அது மாதிரி நீங்க அவங்கள்ட்ட இருங்க. அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அவர்கள் எப்படி என்னோடு இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ அந்த நிகழ்வை நான் அவரோடு அப்படி இருக்கிறேன்னு நீங்க மாறணும். அப்போ உங்களுக்கு ஒருத்தரை பார்த்தா கோபம் வருது இல்லையா? ஏன்? அவருக்கு உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்காரு, உங்களுக்கு நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாரு. இவர் இந்த மாதிரி தப்பே பண்ணாத நல்ல மனிதராக என்னோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க அந்த தப்பே பண்ணாத நல்ல மனிதராக அவரோடு இருங்கள். அப்ப என்ன ஆகும்? நீங்க அவரை மன்னிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க. உங்க மனநிலையை மாற்றக்கூடிய நிலைக்கு நீங்க வந்துடுவீங்க. அப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீங்க என்னவாக இருக்கணுமோ அதுவாக அங்க நீங்க அவங்களோட பழக ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்களை சுற்றி எப்படி இருக்கணும், நீங்க யாரா இருக்கணுங்கிறது உங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. அந்த ஒளி வந்து தெளிவாக உணர ஆரம்பிச்சீங்கன்னா அந்த உணர்வு, அந்த ஒளி வந்து சரியான முறையில எல்லா நபர்களையும் போய் சேரும் இல்லையா? அந்த நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் நம்ம தெளிவா புரிஞ்சுட்டோம்னா நம்ம முகத்துல அழகான ஒரு சிரிப்பு. எஸ் ஆர் நோ? அந்த சிரிப்பு என்ன பண்ணுவோம்னா அடுத்தவங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம சிரிச்சுட்டே ஒருத்தரை பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை சிரிச்சுட்டே பார்ப்பாங்க. நம்ம முறைச்சிட்டே ஒருத்தரை பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? முறைச்சிட்டே நம்மளை பார்ப்பாங்க. நம்ம எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ஒருத்தரை நம்ம பார்த்தா அவங்க எந்த ரியாக்ஷனுமே இல்லாம நம்மளை பார்ப்பாங்க. அப்போ அது ஒரு கண்ணாடி மாதிரி. ஸோ அப்போ நீங்க உங்களை உங்களுக்குள்ளார நீங்க மாற்றும் பொழுதுதான் இந்த உலகம் உங்களை பார்க்கும் பார்வை மாறுகிறது. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஒளியை சரிப்படுத்தணும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனையை சரிப்படுத்தணும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகளை வேண்டான்னு வச்சானோம், நெகட்டிவான விஷயங்களை தூக்கி நம்ம வெளியே வீசும் பொழுது, நம்மளோட முகத்தை நாம் மாற்றும் பொழுது இந்த உலகம் தன்னுடைய முகத்தை மாற்ற ஆரம்பிக்கும். எப்ப மாறுது? நீங்க உங்க முகத்தை மாத்தினாதான் இந்த பூமி, இந்த உலகம் உங்களுடைய முகத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த முகத்தை மாற்றக்கூடியதாக இருக்குது. அப்ப நம்ம உள்ள இருக்கிற அந்த விஷயத்த, நமக்குள்ள இருக்கிற உணர்வுகளை நம்ம சரிப்படுத்தணும் இல்லையா? நம்ம மெயினா வந்து பிரசன்ட் டே, நம்ம இன்னைக்கு என்னவாக இருக்கிறோம், என்னவாக வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டுடே நான் யாரு, பிரசன்ட் மூமெண்ட்ல நான் யாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மனிதர்கள் வந்து நமக்கு நிறைய கோபம், துரோகம், ஏமாற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க.
நம்ம இந்த மாதிரி தான் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளோட சிந்தனை எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அப்ப நமக்கு சுத்தி யார் இருப்பா? துரோகம் செய்யக்கூடிய மோசமானவர்கள், உங்களை அழிக்கக்கூடியவர்கள் தான் அந்த நபர்களாக இருப்பாங்க இல்லையா? ஏன்னா நாம இந்த மாதிரி நிறைய சிந்திச்சுட்டு இந்த விக்ரமாதித்த வேதாளத்தை தூக்கிட்டு நடப்பான் பாத்தீங்களா? அதே மாதிரி நீங்க நிறைய தாட்ஸை தூக்கிட்டு நீங்க நடக்கிறீங்க. அப்ப எப்படி நீங்க நிம்மதியா இருப்பீங்க? அது எப்ப பார்த்தாலும் உங்களை கொஸ்டின் பண்ணிட்டே இருக்குமில்ல, உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்குமில்ல. அந்த வேதாளம் அந்த கேள்விக்கெல்லாம் அந்த விடைகள், அந்த ஒரு ஒரு புதிரும் அது கேள்வி கேட்டுட்டே தான் இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வேதாளங்கிறது எல்லையே இல்லாத பல ஆயிரம் வருடங்கள் அது பயணித்த ரெண்டு பேர்த்தோட கதை. ஸோ அந்த வேதாளத்தோட ஒரு ஒரு புதிரான கேள்விகளுக்கும் அந்த விக்ரமாதித்தன் விடை சொல்லிட்டே வருவான். அதேதான் அதேதான். நீங்க ஒரு சேஞ்சும் இல்லை. நீங்க உங்களுடைய நெகட்டிவை, மற்றவர்களுடைய மேல் வைத்திருக்கக்கூடிய பார்வையை, அந்த வேதாளத்தை உங்க முதுகுல வச்சிருக்கீங்க, நீங்க தூக்கிட்டு நடக்கிறீங்க. அப்ப அது என்ன பண்ணும்? கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருக்கும். நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பீங்க. வாழ்க்கை பூரா நிம்மதிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு நிம்மதினா என்ன? எதையும் பண்ணாம, எதையும் சிந்திக்காம, பேசாம ஜாலியா இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கும். அதுக்கு பதிலா ஒரு சிந்தனையை உங்க தலையில கொடுத்துட்டே இருந்தா நீங்க என்னவாக மாறுறீங்க? வேதாளம் கேள்வி கேட்குது, நீங்க விக்ரமாதித்தன் பதில் சொல்றீங்க. இதுதான் உங்க வாழ்க்கை. இதுதான் நடந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம மற்றவங்களை பார்க்குற பார்வையில, நம்மளோட சிந்தனையில நம்ம நம்ம அவங்கள வேதாளமாகவும் நம்மளை விக்ரமாதித்தனும் மாத்திட்டோம்னா, அவங்க நம்மளை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்கள நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ நல்லவே. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு யாருக்காகவும் நீங்க நல்லவனா நடிக்காதீங்க. நல்லவரா மாறுறதுக்கு முயற்சி செய்யாது. உங்களுக்கு மட்டும் நீங்க நல்லவரா இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்களோட அறிவுல, உங்களோட சிந்தனையில, உங்களோட மனசுக்கு, உங்களோட மனசாட்சிக்கு நீங்க நல்ல நபரா இருங்க. யாருக்காகவும் நீங்க நல்லவரா இருக்கிறதுக்கு முயற்சியே செய்யாதீங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை முழுமையாக கெட்ட மனிதராக மாற்றும். ஏன்னா நீங்க உங்களுடைய நிலைத்தன்மையே முழுசா இல்லாம ஆயிருவீங்க. நீங்க யாருங்கிறதே உங்களுக்கு தெரியாம போயிடும். தி லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்கள உணர்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்களோட மனநிலைகளை உணர்ந்தவங்களாக இருப்பாங்க. இந்த ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய தவறுகளை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து அவர்களையும் தவறாக புரிந்து கொள்ளாமல் இவர்கள் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து அவர்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். அதுதான் லீடர்ஸ். எப்பவுமே ஃபீட்பேக் கேட்டுட்டே இருப்பாங்க. எப்படி, நான் ஓகேவா, நான் நல்லா பண்றேன்னா, நான் எப்படி இருக்கு நம்ம கிளாஸ். இந்த கொஸ்டின்ஸ் ஏன் வருது அப்படின்னா, புதுப்பிப்பதற்காக, தன்னை வளர்த்தி கொள்வதற்காக, தன்னை ஜொலித்துக் கொள்வதற்காக. அதான் லீடர்ஸ் அப்படின்னு சொல்றது. அந்த லீடர்ஸோட முக்கியத்துவமே அதுதான். நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாருமே லீடர் தான். எப்ப நீங்க உங்க வீட்டுக்குள்ளார உங்களுடைய தவறுகளை, ஓ நான் இது பண்ணது சரியாச்சா தப்பா, என்ன நினைக்கிறீங்க, நான் சொல்றத நீ கேட்கணும். இது இப்படித்தான் இருக்கும், வேணா இங்க இரு, இல்லைன்னா போ. இப்படி ஒரு மனநிலை இருந்தா நீங்க எப்போ லீடரா மாற மாட்டீங்க. உங்களுக்கு நான் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் சரியா இருக்கா, நான் கரெக்டா இருக்குண்ணா, உங்களுக்காக இருக்கிறேன்னா, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடியவராக நீங்க உங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா, அந்த புரிதல் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க நல்ல ஒரு ஹோம் மேக்கராக, நல்ல ஒரு லீடராக, வீட்டுக்குள்ளார நல்ல ஒரு லீடரா நீங்க இருப்பீங்க. உங்களோட எல்லாத்தையும் கேட்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. பட் நமக்கு அது புரியல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆர்டர் ஃபார்ம்ல நம்ம லைஃப்பை கொண்டு போற பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி மற்றவர்களுக்கு நம்ம ஆர்டர் போடும்போது நம்மளை புரியாம போயிடும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜோதியை, அந்த ஒளியை நம்மளே கை வச்சு அணைச்சிடும். இதுதான் பெரிய ப்ராப்ளமாக மாறுது. இந்த லீடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட வீக்னஸை அவங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க. நான் எங்க தோத்து போவேன், எங்க இழைச்சு போவேன், எங்க குறைவாக போவேன்,
எங்க நான் வந்து தவறா சிந்திப்பேன், எங்க வந்து என்னோட வாழ்க்கையில நான் வந்து என்ன இழக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எங்க அவங்க ஸ்லோ ஆகுறாங்க, எங்க மிஸ்ஃபீல்டு வரும்னு ஆல்ரெடி கணிச்சிடுவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு மனிதனோட பேசும் பொழுதே அவங்க வந்து இந்த மனிதனோட இந்த வார்த்தை பேசலாம், பேசக்கூடாது, இவங்கள்ட்ட இப்படி பிஹேவ் பண்ணலாம், பண்ணக்கூடாது, இவங்கள்ட்ட இதை செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்னு தெளிவான ஒருத்தராக இருப்பாங்க. ஸோ அந்த தெளிவு வந்து அவங்கள வந்து டெவலப் பண்ணுது. அந்த கிரேட் லீடர்ஸ் சேஞ்ச் தி வேர்ல்டு. உண்மை அதுதான். ரொம்ப மிகப்பெரிய மனிதர்கள் வந்து இந்த உலகத்தையே மாற்றி அமைச்சிருக்கிறாங்க இல்லையா? அவங்க அவங்கள உணர்ந்தனாலதான் எதுக்குமே பயப்படலை. அவங்களோட கருத்துக்களை வந்து மக்களுக்கு அப்படியே முழுசா அப்படியே கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் தன்னிலை உணர்ந்தவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு எங்க இந்த ஃபால்ட் வரும், இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா கூடாதா, ஏன்னா அந்த நளினம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு, அந்த நளினம் என்ன பண்ணுச்சுன்னா அவங்கள வந்து சரிப்படுத்துச்சு. அந்த நளின முறை, பெரியார் சொன்ன வெங்காயம் ஒரு பயங்கரமான வார்த்தை, நமக்கு இன்னும் அது வந்து அப்படியே ஒழிச்சுட்டே இருக்கு இல்லையா? வெங்காயங்கிறது சாதாரண வார்த்தை, ஆனா இந்த உலகத்தையே மாற்றி அமைத்த ஒரு புரட்சி வார்த்தை இல்லையா? அதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்குது. அவரு சொன்ன அந்த வெங்காயங்கிற வார்த்தைக்குள்ளார எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு மோரல் இருக்கு தெரியுமா? அப்ப அதுதான் லீடர். லீடர்ஷிப்ங்கிறது அதுதான். அவங்களோட அந்த ஒரு வார்த்தை அணுகுண்ட அளவுக்கு பெருசு, ஒரு பிரம்மாண்டம். அந்த வார்த்தை வெறும் வெங்காயம் தான். அந்த வெங்காயத்தை வந்து நம்ம உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சோம்னா இன்னொரு 5 நாள் பத்தாது. உட்கார்ந்து அதை பத்தி விளக்கம் கொடுத்துட்டே இருக்கலாம். வெங்காயத்தை பத்தியும், இந்த உலகத்தை பத்தியும், இந்த உலக மக்களை பத்தியும், மதத்தை பத்தியும், ஜாதியை பத்தியும், இந்த நடைமுறை பத்தியும், எக்கனாமிக்கை பத்தி, என்னெல்லாம் வேணும், டெமோக்ரஸியை பத்தி, கண்ட்ரியை பத்தி, இந்த உலகத்தை பத்தி வெங்காயத்தை வச்சு பேசிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு அந்த வெங்காயத்துக்குள்ளார. அப்போ ஒரு அறிஞர், ஒரு லீடராக மாறுறாங்க. அவங்களோட வார்த்தைகள் வந்து அந்த பொறிக்கப்பட வேண்டிய அந்த ஒரு இதுல கல்லுல செதுக்கப்பட வேண்டிய வார்த்தைகளாக இந்த உலகம் பூரா பிரதிபலிக்கக்கூடியதாக எப்ப மாறுது அப்படின்னா அந்த லீடரோட அந்த வேர்டு. ஏன்னா அவங்கள அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த அவங்களுடைய அந்த ஒரு மூமெண்ட், ஒரு பிரசன்ட், அந்த வேர்டு இந்த உலகத்துல பலவிதமான அர்த்தங்களை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவங்க சூழலை படிச்சவங்க, அவங்க லீடர்ஸ்னா அதுதான் அவங்களோட உண்மை தன்மை. நம்ம வந்து எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறதும் நமக்கு தெரியறது இல்லை, நமக்குள்ள என்ன இருக்குங்கிறதும் நமக்கு புரியறது இல்லை. நம்மளே ஒரு பிரபஞ்சம், நம்ம இந்த பூமியில இருக்கிறவங்களே அல்ல, நம்ம இந்த பூமிக்கு வந்தவங்க. ஸோ வந்துட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸை அந்த யூஸ் பண்ற முறையை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நாம் ஒரு பிரபஞ்சம். ஏன்னா சொல்லும் போது ஒரு மாதிரியா ஃபீல் ஆகும், எப்படி நாம எப்படி சார் ஒரு பிரபஞ்சமா இருக்க முடியும்? உங்களுடைய உடல் வந்து பூமி, உங்களோட உயிர் வந்து பிரபஞ்சம். ஸோ அந்த பிரபஞ்சம் இந்த உடலுக்குள் வந்திருக்கிறது. ஏன்னா மண்ணு, அதே மாதிரி நிலம், நீர், காற்று, இது ஆகாயம், உலோகம் எல்லாம் சேர்ந்தது இந்த பூமி. அதுதான் இந்த உடல். இந்த உடல் வந்து இந்த பூமியோடையே கலக்கக்கூடிய ஒரு பொருள். உங்களை ஆன்மா வந்து அப்படி கிடையாது. நீங்க இங்கிருந்து வரல, இதிலிருந்து எடுக்கப்படலை, மேல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஆன்மாவோட சிந்தனைகள், அந்த ஆன்மாவுடைய நிலை என்னங்கிறத நம்ம உணரணும். நம்ம எப்போ அதை உணர ஆரம்பிக்கிறோமோ, நம்மளோட இன்னர் எனர்ஜியை, நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய சக்தியை, நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை நம்ம உணரும் பொழுது இந்த உடல் வேறு மனம் வேறுங்கிறது நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். அவங்க தான் லீடர்ஸா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க, எமோஷனல்ல போய் மாட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த எமோஷனலை பக்காவா கண்ட்ரோல் பண்ண தெரியும். என்ன தெரியும்? எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண தெரியும். அதுதான் நம்ம வந்து எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்கை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்குது. அந்த எமோஷனலை வந்து நீங்கள்
சரியான முறையில கண்ட்ரோல் பண்ணும்போது உங்க வாழ்க்கை கண்ட்ரோலாக மாறுகிறது. நம்ம எதையோ நோக்கி பயங்கரமா ஓடிட்டே இருக்கோம் இல்லையா? நம்மளோட பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம எல்லாம் ஒன்றிலிருந்து உருவானவர்கள், ஒன்றுதான் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். எல்லாமே ஒண்ணுதான், ஒண்ணுலதான் ஸ்டார்ட் ஆச்சு, ஒண்ணுல தானே ஸ்டார்ட் ஆச்சு, ஒண்ணுதான் முடிய போகுது. ஏன்னா நீங்க கூட்டத்தோட போக முடியாது, தனியா தான் போகணும். அப்படிதானே? கூட்டத்தோட போக முடியுமா நம்மளால? கூட்டத்தோட போக முடியாது, தனியா தான் போகணும். ஒண்ணுல இருந்தா வந்தோம், ஒண்ணுல தான் போக போறோம். எல்லாமே அந்த ஒன்றை உணர்த்தக்கூடியது, ஒன்றை நோக்கி பயணிக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. அந்த பயணம் நம்ம இங்க வந்துட்டு போக போறோம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னா என்ன? இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க, நாளைக்கு மரணிச்சே ஆகணுங்கிறது தான். பட் அது அந்த மரணங்கிறது தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குங்கிறது கிடையாது. இன்னைக்கு பிரசன்ட்லேயும் அந்த மரணித்ததுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய சொர்க்கம் உங்களுக்கு இன்னைக்கே இங்க இருக்குது, இங்கேயே இருக்குது. இதை நீங்க இங்க அனுபவிக்க முடியும், அந்த சொர்க்கத்தை உணர முடியும். அந்த சொர்க்கம் உங்களுக்கு வேணும்னா, நான் மரணிச்சதுக்கு அப்புறமா போய் சொர்க்கத்தை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் வேணும் இல்லையா? ஃபவுண்டேஷன் வேணுமா வேண்டாம்? நீங்க அங்க போறக்கு ஒரு வீடு வேணும் இல்லையா? இங்க ஒரு வீட்டுல இருக்கீங்கல்ல, இங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கீங்கல்ல, அதே மாதிரி நீங்க இங்கிருந்து வெளியே போனா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வேணுமல்ல. அந்த கெஸ்ட் ஹவுஸை உருவாக்குற வேலையைத்தான் இங்க நம்ம செய்யறோம். நல்ல ஆன்மாவாக அந்த ஃபவுண்டேஷனை நம்ம உருவாக்குறோம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம உருவாக்குறோம். அதுதான் ஒரு நல்ல ஆன்மாவாக நீங்க இங்க வாழணும் அப்படின்னு சொல்றேன். உங்களுடைய உள்ள இருக்கிற உணர்வுகளை உணர்ந்து நல்ல ஒரு பில்டு பண்ணணும். என்ன பில்ட் பண்ணணும்? நல்ல ஆன்மீகத்தையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் நாம பில்ட் பண்ணணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நாளைக்கு நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், அந்த சொர்க்கம்ங்கிறது அங்க இருக்கும். அதை உருவாக்குறது இங்க. இங்க நீங்க நரகத்தை வச்சுட்டு அங்க சொர்க்கம் கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. இங்க நீங்க சொர்க்கத்துல வாழ்ந்தா அங்க போய் சொர்க்கத்துல வாழலாம், அப்படித்தானே உண்மை? நீங்க இங்க நரகத்துல வாழ்ந்தா அங்க போய் நரகத்துல வாழலாம். இதுதான் நடக்க போகுது, இதுதான் உண்மை. எனக்கு போராய்மையோடையே இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு நீங்க எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு நீங்களும் டென்ஷன் ஆகி வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கோவிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, எல்லாத்தோடையும் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா, யார் கூடயும் நிம்மதியா இல்லாம இருந்தீங்கன்னா, உங்க மகிழ்ச்சியை, உங்களோட சந்தோஷத்தை, உங்களுடைய உள் உணர்வுகளை நீங்க உணராம இருந்தீங்கன்னா உங்க வீட்டை நீங்க கெட்டவே முடியாது. அப்ப எப்ப இங்க அந்த பில்டு பண்றீங்களோ, அப்ப அந்த சொர்க்கத்தை இங்க நீங்க உணர்றீங்களோ, அப்போ உங்களால அந்த சொர்க்கத்தையும் உணர முடியும், அங்க அடைய முடியும், அதற்குள் போக முடியும். அதற்கான வழிகளையும் அந்த பில்டப்பையும் தான் நம்ம இங்க செய்ய சொல்றோம். ஸோ உங்களோட சொர்க்கத்தை நீங்க இங்க உணரணும். சொர்க்கம் எனக்கு இங்க இருக்குது, ஐ ஃபீல் இட் அப்படின்னா நீங்க அதை உணர்ந்துட்டீங்க, கட்டிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆவீங்க? நீங்க அங்க போகும்போது அங்க ஒரு சொர்க்கம் ரெடியில இருக்கும். இங்க நீங்க நரகத்தை உருவாக்கி வச்சுட்டு தானே உண்மை. பாவி, கெட்ட மனிதர், மோசம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கேயாவது கெட்ட மனிதர், பாவிகள் அங்க போய் சொர்க்கத்துல வாழ நீங்க சொல்ல முடியுமா? ஒரு மோசமான செயல்கள், பாவங்களை செஞ்சு கூட்டியிருக்காரு ஒருத்தர், அவர் சொர்க்கவாசி நீங்க சொல்லுவீங்களா? யாராவது ஒரு ஜென்ரல் மனுஷனோட அறிவு இல்லையா, அந்த மனுஷன் ஜென்மத்துக்கும் சொர்க்கத்துக்கெல்லாம் போக மாட்டார். மரணிச்சதுக்கு அப்புறம் கூட போய் சொல்லுவீங்க, இவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. ஏன்? நல்ல லைஃப் அந்த ஆள் பில்ட் பண்ணல. அதனால நீங்க உங்க வாயிலேயே சொல்றீங்க அவனுக்கு நல்ல சாவே வராது, நல்லதை அனுபவிக்கவே மாட்டான். மரணிச்சதுக்கு அப்புறம் அவன் எங்க போவானா? நரகத்துக்கு தான் போவான். ஏன்னா இந்த பூமியை, இந்த இடத்தை, இந்த பிரசன்ட் மூமெண்ட்டை நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நரகமாக மாத்தி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த நரகம் உங்களுக்கு இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி இந்த இந்த பூமியிலிருந்து நீங்க பிரிஞ்சு போகும்போது அங்கேயும் நரகம் தான் இருக்கும், அங்க சொர்க்கம் இருக்காது. ஸோ நம்ம சொர்க்கத்தை அடையணும், அங்கேயும் வைகுண்டத்துல நல்லபடியான சொர்க்கத்துல போய் வாழணும் அப்படின்னா இங்க சொர்க்கத்தை சரிப்படுத்தும். பிரசன்ட்
நீங்க இங்கே சந்தோஷமா, பீஸ்ஃபுல்லா, அமைதியா, நல்ல மனிதரா, நல்ல சிந்தனைகளோட நீங்க இருக்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல வீடு உருவாயிட்டே இருக்கும். நல்ல செங்கல் எடுத்து அங்க கட்ட ஆரம்பிப்பாங்க. நல்ல ஃபவுண்டேஷன் அங்க போடப்படும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்து நெகட்டிவான விஷயங்களை, நெகட்டிவான பார்வையை, நெகட்டிவான செயல்களை இங்க நம்ம நிறைய செய்யும் பொழுது நம்ம இங்க நரகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஸோ இந்த ரியலைசேஷன், நம்ம யாரு, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், ஏன்னா அதை உணர்ந்தாலே நீங்க நிறைய விஷயத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. ஈஸியா வெளியே வந்துடலாம். நமக்கு அது புரியாத ஒரு புதிர் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஒரு நிகழ்வை ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. நம்மளோட மகிழ்ச்சி, நம்மளோட சந்தோஷம் எல்லாமே எங்க இருக்கணும்? ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும் இல்லையா? ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க வந்து அந்த சொர்க்கத்திலையும் அந்த இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துல போயும் உங்களுடைய மரணத்துக்கு பின்னாடியும் நீங்க நல்லபடியா இருப்பீங்க. அந்த சொர்க்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அது ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, சொர்க்கம் கூட இருக்குங்க. 7 சொர்க்கம் இருக்குது. 7 சொர்க்கம் இருக்கு. இந்த 7 சொர்க்கத்தில் நீங்க எந்த சொர்க்கத்துக்குள்ள போறீங்கிறது கேட்டகரி இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? நிறைய சப்ஜெக்ட் பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை கூட நம்ம டிசைட் பண்ண. கெட்டதுன்னா என்ன? நீங்க வந்து 1 பிஹெச்கேவா, 2 பிஹெச்கேவா, 3 பிஹெச்கேவா, 4 பிஹெச்கேவா, உங்களோட 5 பிஹெச்கேவா, 6ஆ, 7 பிஹெச்கேவாங்கிறது நீங்க தான் பில்ட் பண்ண போறீங்க. அதே மாதிரி தான் அங்க வந்து அந்த 7 சொர்க்கங்கள்ல எந்த சொர்க்கத்துக்கு நீங்க போக போறீங்கன்னு இங்க இருந்து டிசைட் பண்ணணும். ஸோ அப்ப அது எஸ், சொல்லுங்க. சார் இப்போ வந்து இந்த சொர்க்கவாசல் திறப்புன்னும் போது 7 கதவை டெய்லியே கோயில் எல்லாம் திறப்பாங்க சார். ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி கோயில் எல்லாம் எஸ் பாத்தீங்கன்னா எஸ் 7 வாசல். அதே மாதிரி வடலூர் வள்ளலார்லயும் அந்த 7 வாசல் தான் சார் திறப்பாங்க. அப்போ ஆமா, ஒவ்வொரு படியா நம்ம போகணுன்றது அந்த மெடிடேஷன்ல கூட பாத்தீங்கன்னா உணவு முறையில இருந்து எல்லாமே கடைபிடிக்கிறது 7 ஸ்டெப்பா கொடுப்பாங்க சார். கண்டிப்பா. அந்த 7 வாசல்ன்றது என்னோட 7 வண்டி சொர்க்கம் நம்பரு சார். டோட்டல் வந்து நான் 7 வச்சிருக்கேன். எஸ் சார். இல்ல என்னன்னா, இந்த மதம் அப்படிங்கிறது, இதை பத்தி நாம ஒரு சப்ஜெக்டே பேசலாம், ஒரு நாள் பூரா பேசலாம். சரி. மதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனை நேர்வழிப்படுத்தி அவனை வந்து இந்த பூமியிலிருந்து அந்த சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு பொருள். எஸ் சார். இதுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் வந்து 50 வருஷம் 100 வருஷம் எல்லாம் இல்லை, இல்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இல்லை. இது வந்து பல ஆயிரம் வருடங்கள், பல லட்சம் வருடங்கள், பல கோடி மக்கள்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு 810 கோடி மக்கள் தான் இந்த பூமியில வாழ்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அப்படி கிடையாது. பல லட்சம் கோடி மக்கள் வந்து இந்த பூமியில வாழ்ந்துட்டாங்க. பல லட்சம் கோடி மக்கள் வந்து இந்த பூமியில பிறந்து இறந்து, பிறந்து இறந்து, பிறந்து இறந்து வாழ்ந்துட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி வருடங்கள் கணக்கு பண்ணோம்னாலும் அதே மாதிரி தான். பல பிரம்மம் உயிரோட இருந்த மனிதர்கள், 10,000 வருஷம் உயிரோடு இருந்த மனிதர்கள், அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் எப்படின்னா, அந்த முதல் மனிதனிலிருந்து பல பரிணாமமும் பல வித்தியாசமான நிகழ்வுகளும் இந்த பூமியில் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு இடத்துலையும் பிரபஞ்சம் வந்து சில செய்திகளை உங்களுக்கு புக்காகவும் வடிவமைக்கப்பட்டு பல வேத நூல்களாகவும் பல சூழல்ல 1,27,000க்கும் மேற்பட்ட மனிதர்களை, போதகர்களை, மெசஞ்சரை அனுப்பியிருக்கு. அப்ப என்னன்னா, இந்த மதம், இந்த புக்கு, இந்த வேதங்கள் எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்திலையும் ஒரு சமுதாயத்துக்கும் அந்தந்த சமுதாயத்திற்கு அந்தந்த இடத்துக்கு கொடுக்கப்பட்டது. இது வந்து இதெல்லாம் ஒன்று சேர்த்தி
நம்ம பார்த்தோம்னா கடைசியா நம்ம போறது பிரபஞ்சத்தை நோக்கி, ஒன்றை நோக்கி நாம பயணிக்க ஆரம்பிக்கிறோம். இது எல்லாமே வந்து மனிதனோட அறிவை புரியறதுக்காக அவன்கிட்ட வந்து இப்படி சொன்னாதான் புரியும். உங்களுக்கு இப்போ ராக்கெட் எல்லாம் எப்படி பறக்கும்னு தெரியும். உங்கள்கிட்ட வந்து பிரபஞ்ச சக்தியை பத்தி பேசணும்னு நீங்க டக்குன்னு கேலக்சியை பத்தி நேரா போய் வீடியோ பார்த்துருவீங்க. ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மனுஷன்கிட்ட போய் பிரபஞ்சத்தை பத்தி பேசினா அவனுக்கு என்ன புரியும்? இல்லையா? ஒன்றும் புரியாது. அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த கதையை சொன்னா அவங்களுக்கு புரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரபஞ்சம் அங்கே அந்த விஷயத்தை கொடுத்திருக்கிறது. பரிணாம வளர்ச்சியை போலவே மதமும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இது ஒரு பெரிய சீக்ரெட். அதனால வந்து இந்த கொள்கை சரி, அந்த கொள்கை சரி, அந்த மதம் சரி, இந்த எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான், எல்லாம் ஒன்னதான் சொல்லியிருக்குது. எல்லாமே ரியலா பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட சுய அறிவோட பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். கதை, சீனு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க. நீங்க எதை வேணா எடுத்துங்க. இது எந்த நாட்டுல போய் எந்த கதையை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாலும் அந்த கதையில இந்த கதை இருக்கும், இந்த கதையில அந்த கதை இருக்கும், அந்த வேதத்துல இந்த வேதம் இருக்கும், இந்த வேதத்துல அந்த வேதம் இருக்கும். புரியுதுங்களா? நான் சில இடங்கள்ல நான் சொல்லுவேன். நான் ஒரு முஸ்லீம்ங்கிறனால பொதுவா வந்து அந்த நபிகள் நாயகம் அப்படி நம்புறோம் இல்லையா, தூதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். திருவள்ளுவர் ஒரு தூதர்ன்னு நான் எப்பவும் எல்லாத்திட்டையும் சொல்லுவேன். திருவள்ளுவர் ஒரு தூதர், கடவுளுடைய அனுப்பப்பட்ட ஒரு மனிதர். ஏன் அப்படின்னா அவரும் அதே தாங்க. என்ன சொன்னார் அவரு? அகர முகர எழுத்தெல்லாம், யாருக்கு தெரியும் அந்த குறள்? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக சார். என்னங்க அர்த்தம் அதுக்கு? இறைவன் ஒருவன் தான் எல்லாத்துக்குமே காரணம், தொடக்கம் ஆதி முதல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சக்தியா அவர் குறிப்பிட்டிருக்காரு சார். பிரபஞ்சத்தை பத்தி பேசியிருக்கிறாரு, அவ்வளவுதான் விஷயமே, வேற ஒண்ணும் இல்லை. அப்படி பார்த்தோம்னா எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே வந்து சேம் ஒண்ணுதான். அதை நீங்க புரிஞ்சாலே போதும். இங்க புதுசாலாம் யாரும் வந்து எதையும் சொல்லல. எல்லாமே ஒன்றை நோக்கி பயணிக்கிறோம். நம்ம மரணத்துக்கு பின்னால ஒண்ணுதான் சிந்திக்கணும். நல்ல மனுஷனா இருந்து நம்ம இங்க டெவலப் பண்ணா மரணிச்சு சொர்க்கத்துக்கு போக போறோம். நீங்க வித்தியாசமா வேற எங்கேயும் போக முடியாது. நீங்க மட்டும் ஃப்ளூட்டோல போய் உட்கார முடியாது. நீங்க போனா சொர்க்கத்துக்கு போகணும், இல்லைன்னா நரகத்துக்கு போகணும். இது ரெண்டுல ஒன்லி 2 சாய்ஸஸ் தான். அங்க வந்து ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனி அதுவும் என்னன்னு நமக்கு தெரியாது. எல்லா மதங்களும் எல்லா இதுவும் வந்து அதை சொல்லுது. ஸோ அது மாதிரி ஏதோ சம்திங் நடக்க போகுது. நம்ம இன்னைக்கு உண்மையில நல்லவங்களா இருக்கணும். ப்ரெசன்ட் மூமெண்ட்ல உங்களை நீங்க உணரணும். உங்களோட உள்ள இருக்கிற ஜோதியை நீங்க உணரணும். அப்ப நீங்க தான் பிரபஞ்சம். யார் நீங்க? நீங்க தாங்க பிரபஞ்சம். அந்த சக்தி, அந்த ஒளி எல்லாமே நீங்க தான். நீங்க தூய்மையா இருந்தா உங்களோட வெளியே போற சக்தி தூய்மையாக இருக்கும். நம்மை உணர்ந்துட்டோம்னா நம்ம இந்த உலகத்தையே உணர்ந்துடலாம். அந்த வைகுண்டத்துல, உங்களுடைய அந்த சொர்க்கத்துல, அந்த இடத்துல அங்க போய் நீங்க பில்டப் பண்ண வேண்டியது இங்கதான் பில்டப் பண்ணணும், கட்டி வைக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு நம்ம நல்லவங்களா இருந்தாலே போதுமானது. ஓகே ஓகே, தேங்க்யூ. இன்னத்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? இன்னத்த அறிவு உங்களுக்கு கொடுத்தது? அதே மாதிரி நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் என்ன கொடுத்துருக்குது? அதே மாதிரி நம்மளோட 32வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். வெற்றிகரமாக நிறைய நிகழ்வுகள் புதுசாக செஞ்சு நிறைய நபர்கள் ஜாயின் பண்ண போறாங்க. அதுல நீங்களும் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ. யாராவது பேசுங்க சார். என்ன சொல்றது சார், டெய்லி நீங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருக்கீங்க, எங்களை மேல மேல எங்களை பட்டை தீட்டிகிட்டே இருக்கீங்க. என்ன சொல்றது சார்? கேக்குதுமா? கேக்குது. பட்டை தீட்டிகிட்டே இருக்கக்குள்ள நாங்க இன்னும் இன்னும் அதை வந்து எப்படி பட்டை தீட்டிக்கிறது தான் சார் டெய்லி நாங்க அதை இது பண்றோம். அதுதான் சார் நடக்குது. எனக்கு ஃபுல்லா சொல்றது அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியுது. இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு வார்த்தைகள் தெரியல. வைரமா ஜொலிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சு. ஆமா சார், அதுதான் சார் செய்யுங்க.
தேங்க்யூ சார். எஸ், இன்னத்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு கிளாஸ் என்ன சார் சார் கேக்குறீங்க? எனக்கு எதுவுமே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சார். எஸ், டெய்லியுமே வந்து நமக்கு அது புரியறத இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு நல்லா நம்மளோட லைஃப்பை எப்படி கொண்டு போகணும். சின்ன சின்ன ஆஹ், புயல் வரதா செய்து அதை சரி பண்றதுக்கு அதை இது பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் சார். எனக்கு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சார். ஆனா இது வந்து நம்ம டெய்லி நம்ம ரொட்டீன் லைஃப் சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி இது ஒரு புரிதலுக்காண்டி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணா நல்லா இருக்கும் சார். இன்னும் நல்லா நம்மளோட லைஃப் இன்னும் நல்லா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு சார். எஸ், தேங்க்யூ. அதை இன்னும் மேன்மைப்படுத்தி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு. எஸ், கண்டிப்பா. நிச்சயமா சார். எஸ், இதுல வந்து மாற்று கருத்தே இல்லை சார். எஸ், தேங்க்யூ. வாழ்க நேற்றுக்கு வளமுடன். இன்னைக்கு இடையில யாருமே பேசாம முழுமையா கேட்டாங்க. நான் நேற்று இங்க வந்துச்சு, இன்னைக்கு இங்க வந்துச்சுங்க. ஏன்னா இடையில ஏதாவது கிரிக்கெட் பேசி அதுக்கு விளக்கம் கேட்டு அந்த சர்டிஃபிகேட் அப்படியே நிக்கும். ஆனா இன்னைக்கு நேற்றுக்கு 2 நாளா வந்து சர்டிஃபிகேட் அப்படியே கோர்வையா உங்களோட இதை வந்து தெளிவா கொடுத்துக்கிட்டே வந்தீங்க. எனக்கு ஒரு திருப்திகரமா இருக்குன்னு வச்சுக்கல. இல்ல நாங்க கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம், கேள்வி கேட்கறதுக்காக வரல. கடைசியா கேள்வி கேட்கறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கீங்க. அந்த டைம் யாரும் யூஸ் பண்றது இல்ல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குங்க கிளாஸ், சூப்பரா இருந்துச்சு சார். எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. சார் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நிமிஷம் கேள்வி கேட்கறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை சார். அவர் சொல்றத புரிஞ்சுக்கணும், அதை வந்து அப்ளை பண்ணி நம்ம லைஃப்லயே இருந்துக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது நடக்கணும்னு நினைக்கிறோம்ல சார். அதுதானே சார் சொல்லித்தரேன். இதுல நம்ம கண்டிப்பா. கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சந்தேகமும் இல்லை சார். இல்ல அந்த கேள்வி வந்துங்க அவர் உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கணும். அதை வந்து சர்டிஃபிகேட்டுக்கு வந்து விளக்கம் கொடுக்கற மாதிரி இருக்கணும். அப்படி ஒன்னா அந்த மாதிரி சொல்றீங்களா? கேள்வி அது கேட்டா ஒண்ணா ஓகே பரவாயில்ல. சார். அந்த கேள்வி இல்ல, வேற கேள்வி கேட்கறது. அது நீங்க சொல்றீங்களா? அது ஒண்ணா ஓகே சார். அது சம்டைம்ஸ் வந்து அவங்க ஒரு ஆர்வமா அந்த மாதிரி இருப்பாங்க. நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம யாருங்கிறத நம்ம உணரும் பொழுது இது வந்து நமக்கு ஒரு குறையாவே தெரியாது. நம்ம அந்த இடத்துல இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வர்ற ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி வந்து ஒரு சூழல். ஏன்னா மனுஷங்க தானே, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தப்பு நிறைய பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு கோபமே வரல, நமக்கு சங்கடங்களே வரல. நம்மளால அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளால பயணிக்க முடியுதுன்னா நம்ம இன்னும் அவங்க சொன்ன மாதிரி நம்மளை பட்டத்தீட்ட ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம மனசுல அது ஒரு குறையா நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்ம கொஞ்சம் மழுங்க ஆரம்பிக்கும். நம்ம அதை கூட சந்தோஷமா அணுகுறோம். அப்படிங்கும்போது அங்க என்ன ஏற்படுது அப்படின்னா நீங்க இன்னும் ஜொலிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம், இல்லையா? அந்த பக்குவம், எஸ், அந்த பக்குவம் நமக்குள்ள வருதுன்னு அர்த்தம். அந்த பக்குவத்தை வந்து நமக்குள்ள டிராவல் பண்றோம்னு அர்த்தம். அதுதான் அந்த விஷயம். நம்ம எல்லாத்தையுமே அந்த என்ன சூழல்ல இருக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கிறதுக்கு நமக்கு தெரியும். அதுதான் முக்கியம். ஏன்னா நமக்காக எதுவுமே வடிவமைச்சு வராது. அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை சந்தோஷமா வச்சுக்கணும், இல்லையா? ஏன்னா நம்மளை ஃபீல் பண்ணிட்டோம், நம்மளை வந்து உணர்ந்துட்டோம். அப்ப நமக்கு வந்து அந்த ஒரு பற்றற்ற நிலை வந்து நமக்குள்ள இருக்குது. நமக்கு ஏதாவது தோணுமா? தோணாது. அந்த நிலையை நோக்கி நம்ம பயணிக்கணுங்கிறதா முக்கியம். ஓகே, ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எஸ், தேங்க்யூ.